ஆசீர்வாதத்தோட இந்த கலியுகத்துல நாம பொறந்துட்டோம், வளர்ந்துகின்னு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் பொறந்துட்டாங்க, வளர்ந்துகின்னு இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண கலியுகம் இல்ல. பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய கலியுகம் இது. உறவு முறைகள உடைக்கும், பணத்துக்காக எல்லாத்தையுமே நடக்கக்கூடிய இந்த கலியுகத்தில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கலியுகத்தில நமக்கு கடவுள் துணை மட்டுமே வேண்டும். மத்த எதுவுமே நம்மள காப்பாத்தாது. எனவே கடவுளோட பாதத்தை இறுக பிடிச்சுக் கொண்டா தான், நாம இந்த கலியுகத்தில நடக்கிற அந்த கொடுமைகளிலிருந்து நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியும். இல்லன்னா நம்மளுடைய கர்மா இந்த கலியுகத்துக்கு ஏத்த மாரி பல சிக்கல்ல போய் நம்மள மாட்ட வச்சுட்டு, ரொம்ப சிக்கல்ல போய் மாட்டிப்போம். ஏன்னா, இப்ப வந்திருக்கிற விஷயம் நெறைய விஷயம் ஜெயராம். நீங்க நெனைக்கிற மாரி இல்ல. இன்னைக்கு ஒரு நியூஸ் நான் ஒண்ணு பார்த்தேன் அதுதான். ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க Facebookல ஏதோ பொருளுங்கலாம் விக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபோட்டோவ எடுத்து ஏஐ மூலியமா இப்ப அந்த பிரச்சனை பாருங்களேன், அவங்களோட முகத்த மாத்தி பல ஆபாசமான புகைப்படத்த போட்டு அவங்க ஃபோன் நம்பர் ஏன்னா அவங்க கடைக்காக ஃபோன் நம்பர் போடுவாங்க. பொருள் வாங்குறதுக்காக. அந்த ஃபோன் நம்பர் போட்டு தப்பா போட்டு Facebookல போட்டுக்கிறாங்க. இதே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இருந்தா, அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு மாதிரியா மனநிலை மாறி தற்கொலை பண்ற அளவுக்குலாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருந்தா. ஆனா அந்த லேடி தைரியமானவங்க. அந்த Facebook உடனே அந்த